தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட குழுவை நடத்தும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு கல்வி உரிமை பாதுகாப்பு சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது மாநில பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சணி அவர்கள் உள்ளிட்ட மற்ற மாநில பொறுப்பாளர்கள், அவையில் நிறைந்திருக்கிற பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்தியாவில் மிக இளைய மொழியான த ஜூனியர் மோஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா இஸ் ஹிந்தி. இந்தியாவின் மிக இளைய மொழியான ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு என்று நாம் அதை படிக்க வேண்டும். ஹிந்தி எதிர்ப்பு என்று படித்து விடக்கூடாது, ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு என்று படிக்க வேண்டும். நண்பர்களே, 1526 1857 வரை இந்தியாவிலே முகலாயர் ஆட்சி. 1857 பகதூர் ஷா கடைசி அரசர், முகலாய அரசர். அதோடு சுதந்திர போராட்டம் பிணைந்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிவோம். அந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய ஆதிக்க மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருந்தது பெர்சியன், பாரசீக மொழி. மக்களது மொழியாக இருந்தது உருது. அப்போதெல்லாம் ஹிந்தி எங்கே இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தேடணும். அப்படித்தான் இருந்தது. ஒரு 300 இப்போ நான் சொல்கிற காலகட்டத்தை வச்சு பார்த்திங்கன்னாவே எவ்வளோ வருஷம் ஆகுன்னு தெரியும். ஆக முகலாயர் ஆட்சி காலத்தினுடைய ஆதிக்கம் குறைந்த இறுதி பகுதியில் ஒரு மொழி வழக்காக ஆரம்பித்ததிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 350 வருடங்கள், இலக்கிய வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு. பிராஜ், பந்தலிக்கண்டி, கர்வாலி, குமானி, மககி, மார்வாரி, மால்வி, சட்டீஸ்கரி, சாந்தலி, அங்கிகா, கோகா, கரிக்கா, கோர்த்தா, குர்மாலி, குருக், முண்டாரி. இது நமது தமிழக முதலமைச்சர் அவரது எக்ஸ் தளத்திலே ஹிந்தியால் அழிக்கப்பட்ட மொழிகள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலம் என்பதை விட இந்திய அலுவலக மொழியாக கொண்ட மாநிலங்கள், இந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜஸாக அதிகாரப்பூர்வமான அலுவலக மொழியாக கொண்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, மத்திய பிரதேஷ், டெல்லி என்று 9 மாநிலங்கள், ஒரு தலைநகர பகுதி 10. அது இல்லாமல் 2ஆம் நிலை அலுவலக மொழியாக வெஸ்ட் பெங்கால், சண்டிகர், லட்சத்தீவு, இதில் 2ஆம் நிலை அலுவலக மொழியாக இருக்கிறது. எந்தெந்த நிலங்களின் மொழிகள் அளிக்கப்பட்டது என்ற ஒரு பட்டியலை முதலமைச்சர் கொடுக்கிறார். எந்தெந்த மாநிலங்களில் அலுவலக மொழியாக இருக்கிறது என்று நமது ஆவணங்கள் கொடுக்கின்றன என்று பார்த்தால், இந்த 10 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள் ஆகிய இந்த 13 பகுதிகளிலும் எந்த ஒரு மாநிலமும் இந்திக்கு சொந்த நேட்டிவ் ஸ்டேட் கிடையாது. தமிழ்நாடு தமிழ் மொழி, ஆந்திரா தெலுங்கு, கேரளா மலையாளம் என்று சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னால் அது ஒரு பட்டியல் போட்டீர்கள் என்றால் ஹிந்திக்கு நேராக ஒரு மாநிலத்தை இந்தியாவிலே போட முடியாது என்கிற அளவிற்கு சொந்த நில எல்லை, நில மாநிலம் இல்லாத ஒரு மொழி, சொந்தமாக எழுத்து முறை இல்லாத ஒரு மொழி. தேவநாகரி என்ற ஒரு ஸ்கிரிப்டை அது சமஸ்கிருதத்துக்கு உபயோகப்படுத்துகிறார்கள், மராத்திக்கு உபயோகப்படுத்துகிறார்கள், காஷ்மீரிக்கு உபயோகப்படுத்துகிறார்கள், சிந்திக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த தேவநாகரியை ஹிந்திக்கும் உபயோகப்படுத்துகிறார்கள். அதை கொண்டு வந்து நிலைப்படுத்தியது தான் இந்த 1882 என்று சொன்னேன். அப்படி சொந்த நிலம் இல்லாத, சொந்த மொழி இல்லாத, சொந்த மாநிலம் இல்லாத, சொந்த எழுத்து வடிவம் இல்லாத இந்தியாவின் ஜூனியர் மோஸ்ட் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய இந்தி மொழியினுடைய ஆதிக்கத்தை இதைவிட முதலமைச்சருடைய ஆதாரங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். மைதிலி என்ற ஒரு மொழி இருக்கிறது, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மொழி. ஏறத்தாழ நிறைய வருடங்கள், 11ஆம் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து அது செழிப்பாக அதனுடைய இலக்கிய வளங்களோடு இருக்கிறது. நான் சொல்லவில்லை, சாகித்ய அகாடமி சொல்கிறது. மைதிலிக்கென்று தனியாக சாகித்ய அகாடமி கன்வீனர் இருக்கிறார்.
மைதிலிக்கென்று வருடா வருடம் சாகித்ய அகாடமி விருது வழங்குகிறது. ஆனால் சாகித்ய அகாடமி பீகாரிலே பள்ளியிலே முதல் மொழி இல்லை, மைதிலி இல்லை. சாகித்ய அகாடமியால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு இலக்கிய வளமிக்க ஒரு மொழி என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மைதிலி பீகாரிலே பள்ளியிலே முதல் தாளாக பாடமாக இல்லை. அதே போல் ராஜஸ்தானி மொழிகளில் மார்வாரி, மால்வி 2 மொழிகள் இருக்கிறது. இந்த வருடம் பழக்கட்டி பிரீத் என்கிற கவிதை தொகுப்புக்கு மார்வாரி என்ற மொழியில் எழுதப்பட்ட தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி. ஆனால் மார்வாரி ராஜஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இல்லை. அங்கு அலுவலக மொழி ஹிந்தி. அது எந்த மாதிரி மொழிகளெல்லாம் அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள், சிதைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறேன். இவ்வளவு இலக்கிய வளம் மிக்க, படைப்பு மிக்க, சாகித்ய அகாடமியால் புறக்கணிக்க முடியாத மொழிகளை கூட ஹிந்தி எவ்வளவு வேலை பார்த்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மேகாலயாவில் ஒரு ஆளுநர் இருக்கிறார். பெரும்பாலும் ஆளுநர்களுக்கு இப்போ இதான் வேலை நினைக்கிறேன், இப்படி தான் ஆளுநர்களை அனுப்புவார்கள் என்று நினைக்கிறேன். மேகாலயாவில் ஒரு ஆளுநர் இருக்கிறார். மேகாலயா ஹிந்தி பேசாத மாநிலம், நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட். அவர் அங்கே அசம்பிளியில் ஹிந்தி தான் பேசுகிறார். மேகாலயா மாநிலத்தில் அசம்பிளியில் அந்த ஆளுநர் ஹிந்தி தான் பேசுகிறார். அங்குள்ள தலைவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் இந்த மொழி திணிப்புக்கு எதிராகத்தான் போராடி அசாமிலிருந்து பிரிந்தோம். எடுத்துக்காட்டு அவர்கள், இந்த எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஹிந்திக்கும் அசாமிக்கும் எதிராகத்தான் நாங்கள் அசாமிலிருந்து பிரிந்து மேகாலயா என்று தனிப்பட்ட சுதந்திரத்தோடு நாங்கள் அமைத்திருக்கிறோம். இங்கு ஒரு ஹிந்தி பேசுகிற ஆளுநர் எங்களை கொலை செய்கிறார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். மேகாலயாவிலே காசி, காரோ அப்படின்னு 2 மொழி இருக்குது. காசி, காரோ, ஜெயந்திகா 3 மொழி இருக்குது. நான் மேகாலயாவிலே லும்சோபி என்கிற கிராமத்தில் ஒரு பள்ளியிலே சென்று மாணவர்களுடைய பதிவேட்டை 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்துருக்கிறேன். எல்லோரும் இங்கிலீஷ் எழுதியிருந்தாங்க. 1வது பையன் இங்கிலீஷ் எழுதியிருந்தான். தேவையில்லையே, 1வது பையனை பின்னுறாரு. 2 தூரத்துலேருந்து பார்த்தா அழகழகான கையெழுத்தில் இங்கிலீஷ் இருக்குது. கிட்டே போய் பார்த்தா அது காசி லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் இங்கிலீஷு. மேகாலயாவில் மாணவர்கள் படிக்கிற எழுத்து வடிவம் ஆங்கிலம். அங்கே இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், மிஷனரிகள் அவர்களுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பித்ததால் ஆங்கிலம் அங்கு ஸ்கிரிப்டாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அசாமி ஸ்கிரிப்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஹிந்தி ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தனிப்பட்ட முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஆளுநர் பேசுகிறார், இந்தியாவிலே 27 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டது, நீங்கள் ஒருவர் மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் என்று நம்ம அசம்பிளியில் பேசுகிறார். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவசரம் ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் என்ற ஒரு வசனம் வருமே, அதுபோல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஏன் இந்த எதிர்ப்பை, இந்த ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய, காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்றால், அதனுடைய அதை உள்ளடக்கிய வடிவமாக தேசிய கல்விக் கொள்கை இப்போது வந்திருக்கிறது. 2020 தேசிய கல்விக் கொள்கை என்று. நாம் சுதந்திரம் அடைந்த உடனேயே இடைநிலை கல்வி வாரிய அறிக்கை என்று ஒரு கல்விக் கொள்கையை வைத்துக்கொண்டோம். அதுக்கு மேலே மெக்காலையிலிருந்து வர வேண்டாம். சுதந்திரம் அடைந்த பிறகு இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய கல்விக் கொள்கை. அடுத்த 64, 66 கோத்தாரி கமிஷன் ஒரு கல்விக் கொள்கையை அமைத்து கொடுத்தார்கள். அதுதான் இந்த 10+2+3. அங்கேயே மும்மொழி கொள்கை இருக்குது. அங்கு தான் தொலைதூர கல்வி இருக்கிறது. அங்கு தான் பகுதி நேர படிப்பெல்லாம் இருக்குது. அவங்க நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி தொலைதூர கல்வி நிறைய பேரை படிக்க வைத்திருக்கிறது என்றால் அது கோத்தாரி கமிஷன். 68 அதை அமுல்படுத்தினார்கள். ஆனால் அதில் உள்ள சில இந்த 10+2+3 77 தான் அறிமுகப்படுத்தினாங்க. என்றாலும் மும்மொழி கொள்கை பகுதியாக சில மாநிலங்களில் செஞ்சாங்க, சில மாநிலங்களில் செய்யலை. இது கோத்தாரி கமிஷன். அடுத்து 86 சில நடந்தாங்க. வெவ்வேறு சில குழுக்களும் கல்விக் கொள்கைகளை போட்டிருக்கிறது. அது பல்வேறு முறைகளிலே நம்ம செய்திருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, எல்லா கல்விக் கொள்கைகளும் கல்வி மசோதாவாக தயாரிக்கப்பட்டு இந்திய மக்களுடைய ஒப்புதலை பெறுகின்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பிறகு நடைமுறைக்கு வரும். நண்பர்களே, இந்த கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்று 2020 என்று சொல்கிறார்கள், 2020 கல்விக் கொள்கை. இது இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவையிலும் வைக்கப்படவில்லை. எந்த மக்கள் பிரதிநிதிகளின் ஒப்புதலையும் பெறவில்லை. மந்திரி சபை, அந்த அமைச்சரவை, கேபினட் கூடி இதை அங்கீகரித்தார்கள். அதிலிருந்தே அவர்களது வேகம், அவர்களது அவசரம் என்னவென்று தெரியும். அவருக்கு சாக்காக அவர்கள் கொரோனாவை எடுத்துக்கொண்டார்கள். எப்படி மக்கள் தொகையை
நிறுத்தி வைக்க கொரோனாவை பயன்படுத்தினார்களோ அதேபோல் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 நிறைவேற்ற அமைச்சரை மட்டும் கூடினால் போதும் என்ற ஒரு முடிவை எடுத்து அதை கூறினார்கள். நான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பார்க்கிற போது இதை முதலில் படிக்கவில்லை. கோத்தாரி கமிஷனை முழுசாக படித்தேன். இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய கல்விக் கொள்கையை முழுசாக படித்தேன். ராஜீவ்காந்தி காலத்திலே போடப்பட்ட அந்த கல்விக் கொள்கைகளை முழுசாக படித்தேன். அதில் முன்பின் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது என்றாலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருந்ததுனால்தான் 10+2+3 என்று நாம் மேற்கொண்டு இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நண்பர்களே, இதுவரை இந்தியாவிலே வெளியான கல்விக் கொள்கையில் உள்ளீடற்ற, முன்னுக்கு பின் முரணான, எந்த பொருத்தமும் மற்ற ஒரு பொருள் கொண்ட கல்விக் கொள்கையாக இது நான் பார்க்கிறேன். ஒரு சரத்து, 5வது சரத்து, அதில் 3வது பாரா இருக்குன்னா, அந்த 5வது சரத்தினுடைய தலைப்பினுடைய 3வது பாரா முதல் பாராவுக்கு முரணாக இருக்கும். முதல் பாராவினுடைய 3வது வரி முதல் வரிக்கு முரணாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தா தெரியுங்க, அந்த ஆவணம் இருக்கிறது, படித்து பார்த்தா தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உயர்கல்வி 2035 50% அடைய வேண்டும் என்பது இலக்கு. புதிய கல்விக் கொள்கையில் அவர் வைத்திருக்கிற இலக்கு. நமது தமிழ்நாடு இப்போது 50 தாண்டி விட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு அவங்களுக்கு என்ன செய்ய முடியலன்னா, ஒரு நியாயமாக 10 குழந்தைங்க ஒரு பெற்றோருக்கு இருந்தால் 5 குழந்தைய மட்டும் நான் காப்பாற்றுறேன், 5 குழந்தைய கொண்டுருவேன் நான் சொல்லுவோம். துணிச்சல் இருந்தால் 100% எனது நாட்டை நான் உயர்கல்வி அடைய வைக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லலை, பரவாயில்ல, 75 சொல்லலை, 60 சொல்லலை, 50% படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 50% இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு நல்லா கவனிக்கணும். எவ்வளோ 50% உயர்கல்வியை இந்தியாவிலே அடைந்து விடவே கூடாது என்பதற்கு அவங்களே உள்ளடக்கி அவ்வளவு தடை தாண்டும் போட்டிகள்னு சொல்கிறோம்ல, அவ்வளவு ஓட்டைகளையும் முற்களையும் தடைக்கற்களையும் அவர்களே வச்சுருக்கிறாங்க. 50% உயர்கல்வி எப்போ அடையலாம்? ஓரளவு கீழேருந்து அழகாக போயிட்டு இருந்தால் தானே அடையலாம். உன்னை 3வதுலேயே நான் பிடிச்சிருவேன், 5வதுலேயே பிடிச்சிருவேன், 8வதுலேயே பிடிச்சிருவேன். மிஞ்சி வர்றியா? 10வது 11வது 12வது எதுக்கு இருக்குது? அதையும் மீறி நீ படித்து வந்துடுவியா? நேரடியாக உன்னை பட்டப்படிப்புக்கெல்லாம் விட மாட்டோம். பட்டப்படிப்பு படிக்கணும்னா கியூட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால், பட்டப்படிப்பு போகிறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு கியூட்டு, அதை எழுதினா தான் நீ பட்டம் படிக்கலாம். அப்போ எத்தனை தடை இருக்குது? ஒருத்தன் டிகிரி வெறும் BA BSc BCom படிக்கிறதுக்கு இவ்வளவு தடைகளே அவன் தாண்டி வரணும். அடுத்து மும்மொழி கொள்கை, 3 மொழி படி. ஏற்கனவே 3வதுல பெயில போட்டு, 5வதுல பெயில போட்டு, 8வதுல பெயில போட்டால் அவன் மும்மொழி கொள்கை என்பது அது ஒரு தனிச்சுமை. அது இல்லாமல் 6வது முடிகிற போதே கைவினை கல்வி. 6வது முடிஞ்சவொன்னே ஒரு பையன் கைவினை கல்வி, மண் பிசையலாம், பானை செய்யலாம், கூடம் உடையலாம், செங்கல் அறுக்கலாம், உட் ஒர்க்கு செய்யலாம், இந்த மாதிரி பணிகள்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் செய்கிறவன் எப்படி வருவான்? சரி, வரமாட்டானா? வரமாட்டான். சரி, பட்டப்படிப்பில் 3 வருஷமாக முடிக்கிற அளவுக்கு தரமாக வரமாட்டான். அவங்களே எதிர்பார்க்குறாங்க வரக்கூடாதுன்னு. பட்டப்படிப்புக்கு ஒருத்தன் சேர்றதா இருந்தால் வருஷம் படிக்கிற போதே அவனுக்கு படிப்பு சரியாக இல்லையா, நிறைய அரியர் வச்சுருக்கானா, போயிடலாம். எந்த நாட்டினுடைய கல்விக் கொள்கையாவது இப்படி சொல்லுமா? ஒருத்தன் பட்டப்படிப்பில் சேர்ந்தான்னா வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், அது 2வது வருஷம் போகிறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லை, அரியர் விழுந்து போச்சு, போயிரு தம்பின்னு சர்டிஃபிகேட் உனக்கு தந்துடுறான். BA தமிழில் சேர்ந்த ஒருத்தனுக்கு BA தமிழ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடு. சரி, தப்பி தவிர 2வது வருஷம் பாஸ் பண்ணிட்டான், BA தமிழ் டிப்ளமா வாங்கிட்டு போயிடு. 3வது வருஷம் பாஸ் பண்ணால் சரி போனால் போகுது, ஒரு டிகிரியை வாங்கிட்டு போயிடு. இந்த மாதிரியான ஒரு கல்விக் கொள்கையை எங்காவது பார்த்துட்டு எப்படியாவது அவனை இழுத்து பிடித்து அவனை உயர்கல்வி அடைய வைக்கிற கல்விக் கொள்கையாக அது இல்லை என்பதற்காக ஒரு மாதிரியாக இதை சொல்லுகிறேன். அடுத்து கேம்பஸ் ஒன்று போட்டிருக்காங்க, பள்ளி வளாகம்னு. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது கல்விக் கொள்கை தனக்குத்தானே உள்ளுக்குள்ளாக எப்படி முரண்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த இலக்கை அடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். பள்ளி வளாகம்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஒரே பள்ளிக்கூடத்தில் LKGயிலேருந்து 12வது வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தில் வைக்கணும். அதுதான் பள்ளி வளாகம், ஸ்கூல் கேம்பஸ். இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா, 1 கிலோமீட்டரில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும், 3 கிலோமீட்டரில் மிடில் ஸ்கூல் இருக்கணும், 5 கிலோமீட்டரில் ஹை ஸ்கூல் இருக்கணும், 7 கிலோமீட்டரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கணும்னு சொல்லுது.
இந்த கேம்பஸ் போட்டால் கேம்பஸ் எங்கே இருக்குது? ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்கணும். அப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் கேம்பஸ் போட முடியும். ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 7 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ இந்த 1வது படிக்கிற பையனுக்கு 1 கிலோமீட்டரில் ஒரு தொடக்க கல்வி கிடைக்கணுங்கிற கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்னாச்சு? விட்டாச்சு. நடுநிலை கல்வி 3 கிலோமீட்டரில் கிடைக்கணுங்கிறது என்னாச்சு? போச்சு. உயர்நிலை கல்வி 5 கிலோமீட்டரில் கிடைக்கணுங்கிறது என்னாச்சு? போச்சு. 7 கிலோமீட்டரில் இருக்கிற ஹையர் செகண்டரிக்கு எல்லோரும் வா. இதுதான் கேம்பஸ், ஸ்கூல் கேம்பஸ் திட்டம். இப்படி நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்குது. அப்புறம் ஆசிரியர்களை ஓரளவு நல்ல திறம்பார்த்து நல்லா தேர்ந்தெடுத்து பரீட்சை வச்சு நல்லா எழுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் புதிய கல்விக்குள்ள இதை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்கிறாங்கன்னா, ஆசிரியர்களை எப்போதும் ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, நிறைய பயிற்சி கொடுப்போம், நிறையா அவங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பண்ணுவோம்னு தானே இருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வருடத்துக்கு ஒரு முறை அவர்களை அசஸ் பண்ணுவோம், ஆசிரியர்களை மதிப்பீடு செய்வோம். மதிப்பீட்டில் அவர்கள் தேரவில்லை என்றால் நோ இன்க்ரிமெண்ட், நோ ப்ரொமோஷன். ஒருத்தர் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆகிறாருன்னா அவருக்கு அசஸ்மெண்ட் எப்போ தேதி கொடுக்குறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அது வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்காது? இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது. அப்போ ஒரு தடவை மிஸ் ஆனவர் அடுத்த ப்ரொமோஷனையும் இன்க்ரிமெண்ட்டை எப்போ பெறுவார்? அடுத்த 10வது வருஷத்தில் பெறுவார். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அசஸ்மெண்ட்டு. அப்போ 10 வருடங்களாக இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் இல்லாமல் ஆசிரியர்களை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலையை இது உருவாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய நேரம் நிறைய பேச இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வரியிலையும் என்னால் முரண்பாடுகளை, அதனுடைய சாத்தியமில்லாத தன்மைகளை நிச்சயமாக சொல்ல முடியும். அதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. ஆகவே நமது தமிழ்நாடு நமக்கென்று ஒரு தனி கல்விக் கொள்கையை அமைக்க வேண்டும் என்று அறிக்கையெல்லாம் வாங்கி இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நான் நம்புவோம். ஏனென்றால் கல்வி மாநில பட்டியலிலும் இல்லை, மத்திய பட்டியலிலும் இல்லை. நம்ம டக்குன்னு அதில் உடனே மத்திய பட்டியலுக்கு நினச்சிடுவோம். ஒன்றிய பட்டியலிலும் அது இல்லை. மொத்தம் 3 பட்டியல் இருக்குது. மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல். அதுக்கு பேர் பொது பட்டியல்னு சொல்லக்கூடாது, ஜென்ரல் லிஸ்ட்லாம் சொல்லக்கூடாது, கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல். நானும் நீயும் பேசி முடிவு பண்ணி ஒத்திசைவான கருத்துக்கு வந்த பிறகு தான் அதை நடைமுறைப்படுத்தலாம். அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட். எந்த மாநிலத்தோடு ஒத்திசைவாக இவர்கள் பேசி இந்த கல்விக் கொள்கையை நிறைவேற்றினார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த அளவிற்கு இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல கல்விக் கொள்கை வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். கல்விதான் ஆணிவேர், கல்விதான் நமக்கு அடித்தளம் என்றால் நல்ல கல்வி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது நமக்கு ஆசை. ஆனால் அதற்கு எதிரான ஒரு காரியம் நடக்கிற போது ஒரு அழகிய புறாவை இந்த நூல் போட்டிருக்கோம். நூல் கேமு விளையாடுறது, கையில் விரல்களில் நூலை சுற்றி விளையாடுறது. உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாருங்கள், புறா. நீ விளையாடுற அரசியல் விளையாட்டுக்கு, நீ விளையாடுற ஒரு நேசம், ஒரு தேசம், ஒரு லாங்குவேஜுங்கிற விளையாட்டுக்கு அந்த புறாக்களை உள்ளே படுத்தாதீங்க, விட்டு விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.